அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜிதினி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய திருவருளால் தொடர்ந்து நம்ம திருக்குர்ஆனை எடுத்து ஓதிட்டு வரோம். இன்றைக்கி காலகட்டத்தில் குர்ஆனை எப்படி நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு பேசிக்ஸ் முறையில், அதாவது ரொம்ப அடிப்படையான முறையில் குர்ஆனை நம்ம பார்த்துட்டு வரோம். இறைவனோட அருளால் சூரா அல் அன்ஆம் கால்நடைகள் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தில் 160 வசனங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிறைய விதமான விஷயங்களை ரொம்ப அழகாக இறைவன் சொல்லிக்கிட்டே வந்தான். அழகான கட்டளைகளை கொடுத்து இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நமக்கு இது வரைக்கும் சொல்லியிருந்தான். இப்போ லாஸ்ட்டாக 160வது வசனத்தில் யார் இறைவனுக்கு முன்னாடி நன்மையை கொண்டு வருவாங்களோ அவங்களுக்கு அதை போல் 10 மடங்கு நற்கூலி இருக்கும். அதே மாதிரி யார் தீமையை கொண்டு வருவாங்களோ அவங்களுக்கு அவங்க செஞ்ச தீமையின் அளவுக்கு தான் தண்டனை கொடுக்கப்படும். யாருக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற கருத்தை இறைவன் அழகாக நமக்கு புரிய வச்சுருந்தான். ஸோ இது வரைக்கும் எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படின்னும் நமக்கு வரமுறைக்கு சொல்லியிருந்தான். ஸோ இன்னும் இறைவன் வேறு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் நமக்காக சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 161வது வசனம் பாருங்கள். ஒவ்வொரு எழுத்தையுமே நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு அரபி மொழி தெரியாததுனால தமிழும் அரபியும் கலந்து தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. தமிழும் ஃபுல்லுமே பண்ணி வாசித்தாலும் ஓதுனாலும் நமக்கு புரியாது. அரபியும் வெறுமன் அரபி ஓதுனாலும் புரியாது. ஸோ ரெண்டையுமே ஓரளவுக்கு கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஸோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் குல் அப்படின்னா கூறுவீராக. எப்பெல்லாம் குல் வருதோ இறைவன் சொல்கிறான் சொல்லுங்க அப்படின்னு. இன்னனி நிச்சயமாக, நான், ஹாதானி நேர்வழி காட்டினான் எனக்கு, ரப்பி ரப்புனா என் இறைவன். எங்கெல்லாம் ரப்பி வருதோ என் இறைவன், எவ்வளோ ஒரு க்ளோஸான நெருக்கமான வார்த்தை பாருங்கள். ரப்பி இலா சிராத்திம் முஸ்தகீமின். சிராத் அப்படின்னா பாதை, முஸ்தகீம் அப்படின்னா நேரான பாதை. சிராத்னா பாதை, முஸ்தகீம்னா நேரான பாதை. தீனன் மார்க்கமாகும். கியமம் மில்லத்த இப்ராஹீம. மில்லத்த அப்படின்னா கொள்கை. கியமன் மில்லத்த அப்படின்னா நிலையான கொள்கை. ஹனீஃபன் வமாகான. ஹனீஃபன் அப்படின்னா உறுதியுடையவர். ஹனீஃபா உறுதியுடையவர். வமாகான மினல் முஷ்ரிகீன் இணை வைப்பவர்களில் அவர் இருக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நபியே கூறுவீராக, நிச்சயமாக என்னுடைய இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டிவிட்டான். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துக்களில் என்னெல்லாம் பண்ணணும்னு அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தான். எப்படிலாம் நம்ம இருக்கணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தான். பெற்றோரை பாதுகாக்கிறதுலேருந்து அழகான முறையில் நடந்துக்கிறதுல இருந்து எல்லாமே எப்படி நம்ம இருக்கணும்னு ஒரு அழகான பட்டியலே சொல்லியிருந்தான். ஸோ இதெல்லாம் சொன்ன பிறகு நபியே நீங்கள் சொல்லிடுங்க, நிச்சயமாக இறைவன் எனக்கு வழி காட்டிட்டான். ரொம்ப சரியான வழியை அவன் காட்டிட்டான். இந்த தீன், அதாவது இந்த இடத்துல எங்கேயுமே மதம்னு இறைவன் பேசவே மாட்டான். மதம்ங்கிறது இன்றைக்கி ரொம்ப சமீப காலத்தில் கொண்டு வந்த வார்த்தை. ஆனால் உண்மையிலேயே மார்க்கம், இஸ்லாம்ங்கிறது ஒரு மார்க்கம் தான். மார்க்கம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை. நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் இந்த உலகத்தில் இப்போ நம்ம வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் தான் தீன். ஸோ இந்த ஒரு தீன் கோணல் இல்லாத தீன், கோணல் இல்லாத வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்கிறான். மன ஓர்மையுடன் இப்ராஹிம் கடைபிடித்து வந்த வழிமுறை. ஸோ ஏன்னா இன்றைக்கி பெரிய ரொம்ப
டாப் மோஸ்ட் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்களும் யூதர்களும் இஸ்லாமியர்களும் தான் இருக்காங்க. மேபி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் குறைவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உலக அளவில் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து அதிகமாக பேசப்படுது. மற்றவங்க இதை விட இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் காமனாக இருக்காங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்களில் வந்த ஒரு உம்மத்தாகத்தான் இருக்குது. ஸோ அதனால தான் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பேசுவான். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இவங்க கடைபிடித்த வழிமுறை இதுதான். அல்லாஹ் அவங்களுக்கு இருந்து இதைத்தான் சொல்லிக்கிட்டு வரான். இன்னும் அவர் இணை வைப்பாளர்களில் ஒருவராக இல்லை, அவர் ஷிர்க்கு வைக்கக்கூடியவராக இல்லை. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை வந்து நம்ம வந்து ரொம்ப பொறுமையாளர் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இறைவன் அவரை வந்து ஹனீஃபா அப்படிங்கிறான். ஹனீஃபா அப்படின்னா மன உறுதியோடு இருக்கக்கூடியவர். அவருடைய உறுதியை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறான். இவரை மாதிரி நீங்கள் இருங்க, இவருடைய வழியை நான் ஃபாலோ பண்ணுறேன் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறான். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இவர் இதை சொல்லும்போது யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அங்கே சுற்றி இருந்தாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் சவுதி அரேபியாவில் காஃபிர்கள்னால் வெறும் காஃபிர்கள்னு கிடையாது. அவங்க யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இப்படிலாம் இருந்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அட்மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நபியாக அவங்க வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொதுவாக ஆனவங்க. அப்போ அவங்கள வச்சு இவங்களைத்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு நபியை வந்து அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம முஸ்லீம்களாக இருந்தாலும் நாங்கள் வந்து யூதர்களை வந்து அப்படியே நிராகரிக்கிறோம், கிறிஸ்துவர்களை அப்படியே நிராகரிக்கிறோம் அப்படிங்கிற அந்த பேச்சை வந்து நம்ம யோசிக்கிறோம், நம்ம சிந்திக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் நபியை ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களோட இறைவன் தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன், இந்த இறைவன் தான் எனக்கும் வந்து வகை அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம அவங்களோட சேர்ந்து போகணும், எந்த இடத்துல விலகி போகணும் அப்படிங்கிறத சிச்சுவேஷன் படி நம்ம தான் முடிவு பண்ணணும். எடுத்தோனையே யாரையுமே சேரலாம் விலகலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடக்கூடாது. ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை வச்சு இறைவன் பேசியிருக்கான். அடுத்த ஆயத்து பாருங்க. குல் இன்ன சலாத்தி, என் தொழுகை, நிச்சயமாக என் தொழுகை, வனுசூக்கி, இன்னும் என் பலி, வமஹ்யாய, இன்னும் என் வாழ்வு, வமமாத்தி, மமாத்தி அப்படின்னா மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ சொல்லுங்கள், நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த இடத்துல தொழுக, வழிபாடு, வாழ்வு, மரணம், இந்த கான்சிக்வன்ஸில் இந்த வழிமுறையில் இறைவன் வந்து பேசுகிறான். அப்படின்னா என்ன? இப்போ தொழுகை, இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து 5 வக்து தொழுகிறோம்ல, இதெல்லாம் வந்து அல்லாஹ்க்காக தான் செய்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா அந்த 5 வக்து தொழுகையும் நம்ம தொழுகிறதுனால நமக்கு தான் நன்மை. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு நிறைய விதமான மனநோய்கள் வருது. அதாவது எனக்கு ரொம்ப சோகமாக இருக்கேன், அதிகமாக கோவம் வருது, அதிகமாக எனக்கு வந்து படபடப்பு வருது, எனக்கு வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, அழுகையாக வருது, இப்படி ஏகப்பட்ட நோய்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் உண்மையிலேயே இந்த தொழுகை நம்ம சீராக பண்ணோம் அப்படின்னா உடல் உள்ளம் ரெண்டுமே சரியாகும். ஸோ இந்த தொழுகை, வழிபாடுங்கிறது இங்கே பாருங்கள், நுசூக்கி அப்படின்னா பலின்னு வருது. ஸோ பலி, வழிபாடு இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் வாழணும் அப்படின்னா என்னுடைய அந்த வாழ்க்கைக்கு என்னெல்லாம் நான் தேவை, சிம்பிள். நம்ம வந்து கியாமத்தை பற்றி இப்போதைக்கு யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா கியாமத் என்ன அப்படின்னா, திரும்பவும் நான் சொல்கிறேன், நம்ம ரெகுலராக வகுப்புகளில் சொல்கிற ஒரு விஷயந்தான்.
இன்னைக்கு நம்ம வாழ்கிறது தான் எக்ஸாம் ஹால். இங்கே நம்ம என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாமே இறைவனுக்குரியதாக இருக்கணும். அப்போ தான் மறுமையில் அதற்கான பிரதிபலன் கிடைக்கும். அப்போ இன்றைக்கி நான் செய்கிறது, என்னோடய தொழுகை ஓதுறது, நான் வந்து ஜக்காத்து கொடுக்கறது, ஹஜ் பண்ணுறது, இது மட்டும்தான் என்னுடைய செயலா, இது மட்டும்தான் இறைவனுக்குரியதா அப்படின்னா, நான் ஒரு கல்வி கற்கிறேன் அப்படின்னா அது இறைவனுக்காக இருக்கணும். நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னா அது இறைவனுக்காக இருக்கணும். நான் வந்து இந்த சம்பாத்தியம் பண்ணுறேன், இந்த பணம் நான் சம்பாதிக்கிறேன், செலவு பண்ணுறேன், அது இறைவனுக்காக இருக்கணும். நான் வந்து என் குடும்ப உறவுகளை நான் பேணி பாதுகாக்கிறேன், அது இறைவனுக்காக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் இப்போ நடக்கிறது. ஸோ அப்போ அதுக்காக நான் சம்பாதிக்கிறதுக்காக தான் கல்வி கற்போம் இல்லையா? ஸோ அந்த கல்வி எத்தகையதாக இருக்கணும், எத்தகைய ஒரு சம்பாத்தியம் நமக்கு இருக்குது, எத்தகைய பணத்தை நம்ம வந்து செலவு பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம இதையெல்லாம் தான் அல்லாவுக்காக இருக்கணும். ஆனால் நம்ம இது வேறு, என்னுடைய சம்பாத்தியம் படிப்பு இதெல்லாம் வேறு, என்னுடைய தொழுகை என்னுடைய வழிபாடெல்லாம் வேறுன்னு நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டோம். உண்மை என்னென்னா எல்லாமே கலந்தது தான். எல்லாத்தையுமே வாழ்க்கை, என்னோடய மரணம் எல்லாமே இந்த உலகத்தோட அதிபதியான அல்லாவுக்கு தான் உரியது அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்க. லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்த்து வஅனா அவ்வலுல் முஸ்லிமீன். இப்போ லானா அறவே இல்லை, ஷரீக லஹு அவனுக்கு இணை, ஷரீக இணை, ஷரீக அப்படின்னா இணை, வபிதாலிக்க இதை கொண்டே, உமிர்த்து ஏவப்பட்டுள்ளேன், வஅனா அவ்வல அனா அப்படின்னா நான், இன்னும் நான், அவ்வல் அப்படின்னா முதலாமவன், அல் முஸ்லிமீன அப்படின்னா முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களில். இப்போ நம்ம டக்குன்னு இதை பார்க்கும்போது நபி தான் முஸ்லீம்களே முதல் முஸ்லீம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நபி என்ன சொல்கிறான் அல்லாஹ் அப்படின்னா, அல்லாவுக்கு தான் என்னுடைய எல்லாமே அவனுக்குரியது தான். என்னுடைய உடல், என்னுடைய உயிர், என்னுடைய மரணம், என்னுடைய தொழுகை, என்னுடைய இந்த வாழ்க்கை முறை எல்லாமே இறைவனுக்குரியது தான் அப்படின்னு சொன்ன பிறகு அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், அவனுக்கு யாருமே இணை இல்லை, இப்படி தான் எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது, மேலும் நான் இறைவனுக்கு கீழ்ப்படிவோரில் முதன்மையானவனாக உள்ளேன். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். நபி யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்லணும்? எல்லாமுமே இறைவனுக்கு தான் உரியது. ஏன்னா இன்றைக்கி நபியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மத போதகர் இல்லை மத தலைவர், இவர் தான் இந்த இஸ்லாத்தை உருவாக்குனார், இவருக்காக தான் இதெல்லாம் பண்ணார், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஏகப்பட்ட பிணக்குகள். நமக்கே நபி யாருன்னா சொல்ல தெரியலை. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்கிறோம், ஆனால் யார் அப்படின்னா சொல்ல தெரியல. ஆனால் அல்லாஹ் அழகாக சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள் இந்த மக்களுக்கு, நானும் வந்து எனக்கு வந்து இறைவனுக்கு கட்டுப்படுறதுல முதல் ஆள் எனக்கு தான். ஏன்னா நபியோடைய மிஷனே அதுதான். அல்லாஹ் வந்து இத்தனை சட்டங்களையுமே முதல்ல நபிக்கு தான் இது பண்ணுறான். நபி இதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதான் அவர் நமக்கு சொல்ல முடியும். நம்மளுக்காவது அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆப்ஷனாவது இருக்குது, இதை நம்ம ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமையும் போகலாம், அதுக்கு தண்டனை இருக்குது, அது வேறு விஷயம். நம்ம வந்து செய்யலை அப்படின்னா தண்டனை, செஞ்சோன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் சொர்க்கமும் கிடைக்கும். ஆனால் நபியை பொறுத்த வரைக்கும் வேறு வழியே இல்லை, இறைவனுக்கு கீழ்ப்படுகிறதுல முதன்மையானவர் அவ்வலின் அவர் தான். ஸோ அப்போ அந்த அளவுக்கு நபியுடைய நிலைமையை நம்ம யோசித்து பார்க்கணும்.
ஸோ நபியுடைய நிலைமை எத்தகையதாக இருந்தது, அவர் என்ன கொண்டு வந்தாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். அவர் என்ன கொண்டு வந்தார், என்ன நான் கொடுத்து விட்டேன், இன்றைக்கி நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணுமோ அதைத்தான் அல்லாஹ் கொடுத்து விட்ருக்கான். அகெயின் ஒரு தடவை அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை நம்ம போய் பாருங்களேன். அவன் அல்லாஹ் என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருப்பான் பாருங்கள். ஸோ இந்த ஒரு இதை பாருங்களேன், யார் மூசாவுடைய வேதத்தை, ஏன்னா நபியை நீங்கள் போய் முற்றிலும் புதிய ஒரு விஷயத்தை காமிங்க அப்படின்னு இறைவன் சொல்லவே இல்லை. இவங்களுக்கு முன்னாடி அது இறை தூதர்கள் கொண்டு வந்ததை தான் நபி உண்மைப்படுத்துகிறாரு. நீங்கள் மறந்து போயிருக்கீங்க, இதுதான் உண்மை, இதெல்லாம் நீங்கள் திருப்பி நினைவுபடுத்துங்க, அல்லாஹ் அதை நினைவுபடுத்தத்தான் என்னை அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி தான் பேச சொல்கிறான் அல்லாஹ். மூசாவுக்கு வேதம் கொடுத்துருந்தோம், அந்த வேதத்தில் நன்னடத்தை மேற்கொண்டவங்களுக்கு அருட்கொடையை நிறைவு செய்ததாகவும் அவசியமான ஒவ்வொன்றையும் விளக்கக்கூடியதாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அருள்மிக்கதாகவும் அமைந்திருந்தது. மக்கள் தம் இறைவனை சந்திப்போம் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவ்வேதத்தை நாம் வழங்கினோம். ஸோ நான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்டதை இறைவன் சொல்லி காமிச்சு, இது நான் உண்மைப்படுத்துகிறேன், இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருந்திருக்கான், நானும் அதை இதைத்தான் அல்லாஹ் அகெயின் என் மூலமாகவும் சொல்ல வரான் அப்படின்னு அந்த மக்களுக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் சொல்லியிருக்கான். நபியும் சொல்லியிருக்காங்க. சொல்லியும் ஏற்றுக்காமல் சிலர் ஏற்றுக்கிட்டாங்க, பலர் ஏற்றுக்கிடலை. ஸோ ஏற்றுக்காமல் நிறைய குளறுபடிகள். ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களுக்கு இது ஓகே. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இந்த அளவுக்கு விளக்கம் பெற்றிருக்காங்களா அப்படின்னா நமக்கு தெரியாது. விளக்கம் பெறாமையே நம்மளுக்குள்ளே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு தேவையற்ற கோபதாபங்களை ஏற்படுத்திக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே எல்லாருடைய சகோதரத்துவத்தை தான் இறைவன் இங்கே குறிப்பிடுறான். ஸோ எல்லாரும் சேம், ஒரே சகோதரர்கள் தான் அப்படிங்கிறத தான் இறைவன் இங்கே திரும்ப திரும்ப பேசுகிறான். சரியா? ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். குல் அகைரல்லாஹி அப்கி ரப்பன் வஹுவ ரப்பு குல்லி ஷை வலா தக்ஸிபு குல்லு நஃப்ஸின் இல்லா அலைஹா வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா சும்ம இலா ரப்பிக்கும் மர்ஜிஉக்கும் ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன். ஸோ கூறுவீராக, கைர அப்படின்னா இல்லாதது, அல்லாதவனையா, அல்லாஹ் அல்லாதவனையா, அபுகி தேடுவேன், அபுகி அப்படின்னா தேடுவேன், ரப்பம் இறைவனாக, வஹுவ ரப்பு குல்லி ஷைஇன், ஷைஇன் அப்படின்னா எல்லாவற்றின், குல்லி ஷைஇன், வலா தக்ஸிபு. ஸோ தக்ஸிபு அப்படின்னா செய்வது இல்லை. ஆக்சுவலாக ஷைஇன் அப்படின்னா தான் செய்வது, ஷை அப்படின்னா செய்வது. தக்ஸிபு, அந்த தக்ஸிபு கசிபு இதெல்லாம் கொஞ்சம் நிறையா அப்படி சொல்லுவோம்ல, எல்லாம் கொஞ்சம் இங்கே மாற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக தான் அந்த அரபியும் தமிழும் ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஸோ கசிபு தக்சிபு அப்படின்னா எல்லாம், ஷைஇன் அப்படின்னா தான் செய்வது அப்படின்னு. ஏன்னா இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுவோம்ல, இப்போ ஷானா அல்லாஹ் நாடுவது அப்படின்னு அர்த்தம் வருமா? ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம சொல்கிறோம். ஸோ ஷைஇன் வலா தக்சிபு குல்லு நஃப்ஸின் ஒவ்வொரு ஆன்மா, இல்லா
அலைஹா தனக்கு எதிராக, வலா தசிரு சுமக்காது, வாசிரத்துன் பாவம் செய்யக்கூடிய ஆன்மா, விஸ்ர பாவத்தை, உஹ்ரா மற்றொன்றின், ரப்பிக்கும் மர்ஜிஊக்கும் உங்கள் மீட்சி, ஃபயுனப்பியுக்கும் உங்களுக்கு அறிவிப்பான், பிமா குன்தும் இருந்தீர்கள், ஃபீஹி தஹ்தலிஃபூன் முரண்படுகிறீர்கள். தஹ்தலிஃபூன் அப்படின்னா முரண்படுகிறீர்கள். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ கண்ணியமான முறையில் நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் நபியே, இன்னும் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தான் அனைத்திற்கும் அதிபதியாக இருக்க அவனை விடுத்து வேறொரு அதிபதியை நான் தேடுவேனா? எல்லாத்துக்குமே அல்லாஹ் தான் பொறுப்பாளி. ஆனால் அவனை விட்டு வேறு யாரையாவது நான் பொறுப்பாளியாக தேடுவேனா? மேலும் யாராவது எவர் யார் எதை சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு அவங்க தான் பொறுப்பாளி. மேலும் ஒருத்தவங்களோட சுமையை மற்றவங்க சுமக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் அனைவரும் உங்கள் அதிபதி கிட்ட தான் திரும்ப வேண்டி இருக்கு. அந்த சமயம் நீங்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டு இருந்தீங்களோ அதன் உண்மை நிலையை அவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி விடுவான். ஸோ அல்லாஹ் ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள். நம்ம யூதர்கள் கிறிஸ்துவர்களுக்குள்ளே தான் கருத்து வேறுபாடுகள்னு இல்லை, முஸ்லீம்களுக்குள்ளேயே இன்றைக்கி எத்தனை ஜமாத்துகள் இருக்குது இல்லையா? நம்மளே இந்த ஜமாத்தில் உள்ளவங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன், இந்த ஜமாத்தை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய சுமையை அவங்கவுங்க தான் சுமக்க போகிறீங்க. யாரும் சம்பாதிச்சதுக்கும் இன்னொருத்தவங்க பொறுப்பாளி கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், என் புள்ள, என்னோட தம்பி தங்கச்சி, என்னோடய வீடு, என்னோடய ஃபேமிலி, நான் இவங்களுக்கெல்லாம் பொறுப்பாளியா? நான் சொல்கிற மாதிரி இவங்க செய்யணும், நீங்கள் அங்கே போய் படிங்க, நீங்கள் இந்த வேலை பாருங்கள், இல்லை நம்ம வீடு கட்டணும், வாசல் கட்டணும், நீங்கள் வெளிநாடு போங்க, இப்படி ஏகப்பட்ட இது. ஏன்னா நம்ம பொறுப்பாளியா, நம்ம தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாளின்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களுடைய அடுத்தவங்கன்னா நம்மளுடைய குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் அவங்க தனி ஒரு ஆள் தான். அவங்கக்கிட்ட போய் நம்ம வரம்பு மீறுறோம். படிப்பு விஷயத்தில், வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில், இன்னும் திருமண விஷயத்தில், எல்லா விஷயத்துலேயும் போய் நம்ம மூக்க நுழைக்கிறோம். நீங்கள் இப்படி இருங்க, அப்படி இருங்க, இது நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தாங்காமல் அவங்களும் அதை செஞ்சிடுறாங்க. நாளைக்கு என்ன ஆகுது, அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் கஷ்டப்படுறோம். அதே மாதிரி சம்வாட் நம்ம பேச்சை கேட்கலன்னா இன்னும் கஷ்டப்படுறோம். நம்ம இவ்வளோ சொல்கிறோமே, நல்லதுக்காக தானே சொல்கிறோம், கேட்க மாட்றாங்களே. யாருக்கும் பொறுப்பாளி இல்லைன்னு அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான். அதை விட எல்லாத்துக்குமே அதிபதி அல்லாஹ் தான். அவனை விட்டுட்டு வேறு அதிபதியை தேடுவேனா? இது நபி கேட்டு சொல்லியிருக்காங்க அங்கே. ஸோ நபி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ரீசன்? ஸோ ஒவ்வொரு அந்த ஒட்டுமொத்த அரசியல் விஷயங்களுமே, ஏன்னா அதிபதி அப்படிங்கிறது யாரை குறிக்குது சொல்லுங்கள்? இன்றைக்கி நம்ம அதிபதின்னு யாரை சொல்லுவோம்? ஒரு அரசியல் தலைவரைத்தானே சொல்லுவோம். ஏன் அவரை சொல்கிறோம்? ஏன்னா அவருடைய சட்டப்படி தான் அந்த நாட்டில் இருக்கணும். அந்த அதிபர் யாரோ அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் இருக்கணும். இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் என்னெல்லாம் ஆர்டர் போடுதோ அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும் இல்லையா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் கவர்மெண்ட், நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்கிறான். அந்த ஒரு விஷயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வந்தாங்க. அது செய்ய வந்தது தான் இன்றைக்கி நிறைய மாறுபட்டு போய் நமக்கு ரொம்ப இஸ்லாம் வெறும் ஒரு வணக்க வழிபாடு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே வணக்க வழிபாடோடு சேர்த்து தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு இதை சேர்த்து இதோடு சேர்த்து
அரசியலும் இஸ்லாம் பேசுச்சு, அரசியல் தான் இஸ்லாம் பேசுச்சு. ஸோ நபி அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணாமல் வேறு யார் சட்டத்திட்டத்தையாவது நான் ஃபாலோ பண்ணுவேனா அப்படின்னு நபி கேட்டிருக்காங்க. நபியை சொல்லியிருக்கான்ல. இன்னும் நம்ம எதை சம்பாதிக்கிறோமோ அதுக்கு பொறுப்பு நம்ம தான். வேறு யாருடைய சுமையையும் நம்ம சுமக்க மாட்டோம். ஸோ எதில் நம்ம கருத்து வேறுபாடு கொண்டு இருந்தோமோ அதனுடைய உண்மை நிலையை அல்லாஹ் கியாமத்தில் அறிவிச்சிடுவான். அடுத்த ஆயத்து பாருங்க. வஹுவல்லதி ஜஅலக்கும் உங்களை ஆக்கினான், ஹலாயிஃபல் அர்ஸி பூமியில் வழித்தோன்றல்களாக, வரஃபஅ இன்னும் உயர்த்தினான், பஅஸக்கும் உங்களில் சிலரை, ஃபௌக பஅஸின் சிலருக்கு மேல், தரஜாத்தின் லியப்லுவக்கும் பதவிகளில் அவன் உங்களை சோதிப்பதற்காக, ஃபீ மா ஆத்தாக்கும் எவற்றில் உங்களுக்கு கொடுத்தான், இன்ன ரப்பக சரீஉல் தீவிரமானவன், இகாபி தண்டிப்பதில், வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம் அதாவது உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக, அந்த ஹலாயிஃப அப்படின்னா அந்த ஹலிஃபா அதோடைய அந்த ப்ளூரல் ஃபார்ம் பன்மை இதுதான் ஹலாயிஃப அப்படின்னு வரும். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், உங்களை பூமியில் பிரதிநிதியாக ஆக்கியவனும் அல்லாஹ் தான், அவன்தான். உங்களில் சிலருக்கு வேறு சிலரை விட உயர்ந்த படித்திரங்களை அவன் வழங்கியிருக்கான். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த படித்தரங்கள் அல்லாஹ் வழங்கியிருக்கானா. ஸோ சிலர் நல்ல பணக்காரர்களாக இருப்பாங்க, சிலர் ஏழையாக இருப்பாங்க, சிலர் வேலைக்காரவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான படித்தரங்களை இறைவன் வழங்கியிருக்கான். இது இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாத்துலேயும் சிலர் நல்லவங்களாக இருப்பாங்க, சிலர் ரொம்ப மோசமானவங்களாக இருப்பாங்க, டாமினேட் பர்சனாக இருப்பாங்க, நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு இருப்பாங்க. இன்னும் நம்மளுடைய செயல்கள் நல்ல விஷயங்கள் செய்வாங்க, சிலர் இவங்களை விட நல்ல விஷயங்கள் செய்வாங்க, சிலர் இவங்களை விட கம்மியான விஷயங்கள் தான் செய்வாங்க. இப்படி எல்லா வகையிலையுமே படித்தரங்கள் இருக்குது. அப்போ இது எல்லாமே அல்லாஹ் தான் கொடுத்துருக்கான். எதுக்குன்னா உங்களை சோதிக்கிறதுக்கு, டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. நிச்சயமாக இப்போ அந்த படித்தரங்களை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்கிறோம். இப்போ நான் என்னுடைய தம்பிக்கு அக்கா, இல்லை என்னுடைய தம்பி ஒய்ஃபுக்கு நாத்தனா அப்படின்னா நான் அவங்கள விட நான் பெரியவங்க அப்படிங்கிற அந்த உயர்வை வச்சு நான் என்னென்னலாம் பண்ணுறேன், அதுக்கு அல்லாஹ் பார்க்குறதுக்கு தான் அதை செய்கிறான். ஸோ இன்றைக்கி என்னென்ன நடக்குது, மாமியாராக இருக்கட்டும், நாத்தனாராக இருக்கட்டும், எங்கள் வீட்டுக்கு தானே வந்திருக்க, இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி இரு, நீ இப்படி இரு அப்படி இரு, உரிமையோட அடிக்கிறதுக்கு வரைக்கும் இறைவன் கணவனையே எப்படி அடிக்கணுங்கிறத வரம்பு வச்சுருக்கான். இன்றைக்கி மாஷா அல்லாஹ் நாத்தனார் மாமியார்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, சுபஹானல்லாஹ். பட் அதை தாண்டி இன்னும் மருமகளும் இன்னும் ஒரு படி மேலே போய் மருமகளும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் மாமியார் வயசானதுக்கப்புறம் அவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு படித்தரத்தினால வர்றது தானே. ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எதெல்லாம் பார்க்குறோம், நமக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கிது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம். நம்ம குழந்தைகள் இடத்துல நம்ம பண்ணுறது, குழந்தைகளை அந்த கடினமான வார்த்தைகளை சொல்லி கத்துறது, பேசுகிறது, அவங்க மேலே நமக்கு வரக்கூடிய கோபங்கள் எல்லாமே எதுக்குன்னு நம்மளே யோசித்து பார்க்கணும். நம்மளை நாம் பரிசோதித்து பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ் அந்த சோதனைக்கு தான் நமக்கு இந்த படித்தரத்தையே கொடுத்துருக்கான். இல்லைன்னா ஏன் எல்லாருக்கும் படித்தரம், ஏன் அத்தா, ஏன் அம்மாங்கிற பொசிஷன் வரணும், ஏன் கணவன்ற பொசிஷன் வரணும், ஏன் மனைவிங்கிற பொசிஷன் வரணும். அந்த ஒவ்வொரு பொசிஷனுமே இறைவன் நமக்கு டெஸ்ட்டுக்காக கொடுத்தது தான்.
ஸோ நம்மளுடைய செயலுக்கு தகுந்தாப்புல அவன் தண்டனையும் கொடுப்பான், அதுக்கும் விரைவானவன் அவன், மன்னிக்கவும் செய்வான். நம்ம எந்த அளவுக்கு நல்ல செயல்கள் செய்கிறோமோ மன்னிப்பும் கிடைக்கும். அவன் ரொம்ப கருணையாளனாக இருக்கிறான். ஸோ அல்லாஹ்வுடைய அந்த கருணை, அந்த மன்னிப்பு கருணை, இந்த இங்கே பாருங்கள், ரஹீம். எப்பெல்லாம் இறைவன் வந்து தன்னை ரஹீம்னு சொல்லிக்கிறானோ அந்த இடத்துலலாம் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா ரஹீம் அப்படின்னா லவ். யாருக்கு வேணால் நம்ம வந்து ரஹ்மானா அல்லாஹ் இருப்பான். ரஹ்மான் அப்படின்னா கொடையாளன். ஒரு இப்போ நம்மளே இருப்போமே, யாருக்கு வேணால் கருணை காட்டுவோம், யாருக்கு ஐயோ பாவம், நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருக்குமே ஒரு பரிதாபம் கொடுப்போம், ஒரு கைண்ட்னஸை நம்ம கொடுப்போம். ஆனால் பாசம், ரஹீம் அப்படின்னா பாசம். அந்த பாசம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு தருவோம்? உண்மையிலேயே நமக்கு ஃபேவரட்டான பர்சனுக்கு தான் பாசம் வைப்போம் இல்லையா? நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் மேலே தான் பாசம் வைப்போம். ஸோ அல்லாஹ் எங்கெல்லாம் தன்னை ரஹீம்னு குறிப்பிட்டுக்கிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய லவ் நமக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கவனமாக நம்ம பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இந்த ரஹீம்னு வர்றப்ப நமக்கு ஒரு படித்தரம் அல்லாஹ் கொடுத்துருக்கான் பாருங்கள். அந்த படித்தரத்தில் இருந்துட்டு நம்ம நல்ல விஷயங்கள் செய்கிறோம். நான் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கேன். நான் தான் எங்கள் வீட்டில் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கேன். என் பேச்சை கேட்டு தான் எல்லோரும் இருக்காங்க. அந்த நிலையிலையும் நம்ம எல்லாருக்கும் நீதமாக நடந்துக்கிறோம், எல்லாருடைய கண்ணியத்தையும் பேணி பாதுகாக்கிறோம், எல்லாருக்கும் நம்ம வந்து நல்லது நினைக்கிறோம், நல்லது செய்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து இறைவன் நம்மளை நேசிப்பான், இறைவனுடைய லவ் நமக்கு கிடைக்கும். அதே தான் வீட்டில் மட்டும் இல்லை, நாட்டுக்கும் ஒரு பெரிய பொசிஷன். ஒவ்வொரு பொசிஷன் எவ்வளோ இருக்குது நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சு, வார்ட் கவுன்சிலர்லேருந்து ஒவ்வொரு பொசிஷனாக போகும். ஆனால் இறைவன் சொன்ன கவர்மெண்ட் அது வேறு. அது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரியும், அல்லாஹ் குரான்லேயே தெளிவாக சொல்லுவான். ஸோ இறைவன் சொன்ன கவர்மெண்ட் இன்றைக்கி இல்லை. ஸோ அதை வச்சு என்னால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, சாதாரண ஒரு கவர்மெண்ட், அதுலேயே எத்தனை படித்தரங்கள் இருக்குது. போலீஸுங்கிறாங்க இந்த சைடு, மிலிட்ரிங்கிறாங்க இந்த சைடு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸுங்கிறாங்க அந்த சைடு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸுங்கிறாங்க. இன்னும் அரசியல்வாதிகள்னு வந்தால் வட்டம், மாவட்டம், மாநிலம்னு சொல்கிறாங்க, மந்திரிங்கிறாங்க, ஏகப்பட்ட இது இருக்குது இல்லையா? ஸோ இத்தனை இதில் இருந்தும் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்து எந்த ஒரு இதுவாக வேணால் இருக்கட்டும், பட் யாராவது ஒருத்தவங்க இறைவன்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு மனசாட்சிக்கு பயந்து நடந்துக்கிறாங்க, நல்லது செய்கிறாங்க, நீதமாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அல்லாஹ் அவங்களையும் நேசிக்கக்கூடும். இறைவன் ஆனால் இறைவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அவங்க வந்து இறைவனை நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இறைவன் யார் அப்படின்னு புரிஞ்சுக்காமல் அவங்க இறக்க மாட்டாங்க. ஸோ இறைவன் அப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுப்பான், அப்படிப்பட்டவங்களுக்கு அவன் ஹிதாயத்தும் கொடுப்பான். நமக்கு அது தேவையில்லை. நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, படித்தரங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் இறைவனுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோமோ அதை இறைவன் நேசிப்பான். ஸோ இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சூரா அல் அன்ஆம் நம்ம நல்லபடியாக முடிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சூரா ஆராஃப் சிகரங்கள் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்யுங்க, தொடர்ந்து நம்ம திருக்குரானை ஓதி நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு.